செம்ம சிலிண்டர் ஆச்சு தண்ணிக்கு சரியான சிலிண்டர். நீங்க பாத்துக்கலாம் தெரியும் அப்படியே மேல அது வேர்த்தெல்லாம் போயிருக்குது. தேங்க்யூ உட்காரு. Oh my god. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த கேம்ல வந்து யார் ஜெயிக்க போறாங்கிறது வந்து இந்த 3 சீட் ஆட்டத்துல தான். இதுக்கு பேர் வந்து ஓபன் ஷோங்கிறது. ஓபன் ஷோ 3 cards I'll deal for you and 3 cards I'll deal for myself. அதுல யார் ஜெயிக்க போறாங்களோ that will predict who is going to be the winner. யார் ஜெயிக்க போறாங்க. சோ ரெடியா? வருமா? டபுள் பண்ணுமா இல்ல? பண்ணுங்க அது உங்க இஷ்டம். சரி ஓகே. 9. You are king of hearts. That's why you got 9 hearts. Okay, you win already so far. So it's number game. Number. Okay, then super. Okay. Okay, you 9 and 2. You don't have a chance. எனக்கு 7. இன்னொரு 7 வந்துச்சுன்னா I'm good. Okay, I got a joker, which means I've got a 7 pair right now. So I'm the winner so far. Good. Okay. Third card. Come on. So third card. Okay, you got a king. Okay, hold on. What's king? No. So right now I've already won because I have 7 pair. Yeah. You have only a king top. If you just have a colored king card, a king, queen, ace, adu mari card irundadna, jack la irundadna, that is the top most what you have. Yena adukku appuram vandu you don't have a sequence or any color also. All right, okay. So I am a winner so far. Okay, I've got a 3 sevens. Now you have to give me whatever I ask you. ஏன்னா இது வந்து ட்ரெயில் வந்துருச்சு. Okay. So what are you going to give? What are you going to ask? What do you want? You have to say that I won this game. Yeah. You won this game. அந்த 3-7 கார்டு இருக்குல்ல நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆக்சுவலா. ஏய் நம்மளோட வீடியோ கொண்டு நம்ம கிட்டே பண்றாரா இன்னைக்கு இருக்குது. ஏய் गाइस சித் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுஎஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நம்மளோட ஸ்டுடியோல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹாய் சித், எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்படி ஜாலியா இருக்குதா சென்னை? செமையா இருக்குது. நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க ஏன்டா வந்து ஒரு மாலையோட உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு. பிகாஸ் சித் வந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாலைலாம் போட்டு வந்து என்னைய வெல்கம் பண்ணாரு. ஆக்சுவலி நான் தான் வெல்கம் பண்ணணும். இன்டர்ன் வந்து he actually welcomed me, but thank you so much சித் for this அழகான மாலை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பண்ணோம் எல்லாமே பண்ணோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா I had some surprise for you. So the first surprise இந்த வீடியோ. I don't know if you have watched my video. இது முன்னாடி ஒரு வாட்டி பண்ணிருக்கேன். இது நான் ஒரே ஒரு தடவை தான் பண்ணிருக்கேன். இல்ல நான் பார்த்தது இல்ல. ஆனா நிறைய பேர் வந்து இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. சொல்லிட்டு இருந்தாங்க, டீம்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு தெரியல. சோ என்னன்னா ஒண்ணுமே இல்ல. So you like cards, right? Yes, I do. So இப்போ இந்த cards வந்து பாத்தீங்கன்னா we have என்ற ஒரு கார்டு stack of cards இருக்கு. உங்களுக்கு stack of cards இருக்கு. So இப்போ வந்து we are going to play a simple game. This is water war. So இப்போ இந்த கார்டுல வந்து நம்ம எடுத்து நீங்களான டப்புன்னு எடுத்து ஒரு கார்டு தூக்கி வைப்போம் நம்ம. ஓகே. இங்க வாங்கி வைப்போம் அந்த மாதிரி ஒண்ணு. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தண்ணி எடுத்து உங்க மேல ஊத்துவேன். ஓகே. and you have to do the same. So இப்போ சரி. So இதுல வந்து யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 இத வந்து முடிக்கறாங்களோ they get to pour ஒரு பெரிய volley of water மேல. Oh, the winner. Yeah, winner. This is your card and you can shuffle it however you want. Hey, உங்களுக்கு சித் வந்து நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ் a millionaire and like இங்க ட்ரிச்சில வந்து பாத்தீங்கன்னா it's a huge software company. So அவரை பத்தி உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. So on my count, 3 2 1 go. Oh my god. Yes. So this is 3 and K. So obviously we you are the winner. I won. So usually நீங்க cold shower எடுப்பீங்களா இல்ல like hot shower எடுப்பீங்களா? What do you? I love taking cold shower. You love taking cold shower? Yeah. அப்ப இது Yes! He just didn't say anything. Wet ஆயிட்டு இருக்கு ஜட்டி. இல்ல அடுத்து அங்க வருவோம். Oh, so we can splash anywhere. Okay, ready. Okay, ready. 3 2 1 go. Hey. No. So இது எங்க ஊத்தலாம்? Oh, you pour wherever you. You should not move from your seat. You didn't tell me the rules. No, this is my game. I can make the rules whenever I want. ஒரு வயசானவங்க ஏன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பா. Shoot that. Okay, this is good. All right. Good. வாங்க இர்ஃபான், நான் பாத்துக்கறேன். ஒரு தடவையாவது நான் ஜெயிக்கணும். இன்னும் 4 இருக்கு. Yeah, you can qualify this. I can qualify this for you. இது வந்து just for
டு மேக் ஷுவர் இர்ஃபான் வந்து நம்மளையே கேம் பண்ணிடல அப்படின்னு சொல்லி. Yes, yes, it's the biggest card ever. எனக்கு என்னமோ நம்பிக்கை. I just don't believe this. இது உங்க கார்டு ஃபர்ஸ்ட். இது என் கார்டு இருந்துச்சு கரெக்ட்டா? And you want me to switch it? சரி. Let us think about probability. It is 50-50 chance. Okay. All right. சரி, okay. Let's try the next one. எனக்கும் ஒரு சான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வரலனா செமையா இருக்குல்ல இந்த கேம். I just love this game. செம சிலிண்டர் கஷித். அன்னைக்கு சரியான சிலிண்டர். நீங்க பாத்துக்கிட்டா தெரியும் அப்படியே மேல அது வேர்த்தலாம் போயிருக்குது. Man, you could do this also. Yeah, you can do anything. Okay, all right, good. You can do like anything. நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கு, ஆனா குளிருது. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஒரு क्वेश्चन கேட்கலாம் உங்ககிட்ட. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ட்ரிச்சி பிடிக்குமா யூஎஸ் பிடிக்குமா? திருச்சி. அப்ப எதுக்கு ட்ரிச்சில வந்து இருக்க வேண்டியது? நான் திருச்சியில தானே இருக்கேனா? இப்போ ட்ரிச்சில இருக்க வேண்டியது யூஎஸ்ல. இப்போ திருச்சியில தானே இருக்கேனா? இப்போ நான் எப்பயுமே நான் சொல்றேன், என்னோட டீம் கேட்க சொன்னாங்க இது. நான் கேட்கல. எனக்கு இது சம்பந்தம் இல்ல. ஏதோ நான் தாழ்த்த கேட்கணும். சோ ரெண்டு இடத்துலயுமே பிசினஸ் பண்றதுனால யூஎஸ்லயும் இருக்கணும், திருச்சி. மாத்தி நீங்க இருக்கீங்க. அதனால every once in 3 months I'm in Trichy. You are coming and going. Biggest risk you ever taken in your life? And the biggest risk in the table உட்கார்ந்து. உன்னை நம்பி நான் வந்தேன்ல. அதுதான் நான் biggest risk. இந்த கேம் தெரியாம நான் உட்கார்ந்தேன் இல்ல, அதுதான் பெரிய risk. That's a side man, like in your life. In my life the biggest risk வந்து starting the business அந்த going through that decision making. எப்படி வந்து நான் business start பண்ணணுமா பண்ண வேண்டாமா, just going through that challenge, right? It's very difficult, it's very hard. So I was just about 37ல வந்து அந்த business mindset எப்போதுமே இருந்தது, but at that time to decide whether I should take a plunge or not. And in fact எனக்கு வந்து இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த என் வைஃப் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், this is the time. If அது 40 கிராஸ் பண்ணிட்டேன்னா அது என்னமோ ஒரு பிளாக் ஒன்று இருக்கும், 40க்கு தாண்டிட்டோம்னா you can't do it, your kids are older. So 37 you are starting this, and 37 startingனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இது வந்து கான்வெர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க மைண்ட்ல இது பண்ண? So இது வந்து நான் 26ல இருந்து. So ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு என்டர் பண்ணோன்னே இருக்குல்ல, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வந்தான். அவங்ககிட்ட வந்தோன்னே சொன்னேன், இது எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே சொன்னேன். அப்பா இப்போ வேலைக்கு வந்திருக்கேன், அழகாக கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணு ஏதாவது சொல்லி. ஸோ அப்போலேருந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ப்ரூவிங் இன் த மைண்டு. அண்ட் நம்ம திருச்சி, நீங்கள் முன்னாடி கேட்டிங்கல்ல திருச்சியில் ஏதாவது எதனால திருச்சின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ இறங்கினோன்னே நியூயார்க் லக்வாடியாவில் as soon as the gates open அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சொன்னேன், நம்ம எது பண்ணாலும் திருச்சியில் தான் பண்ணணும் அப்போ கூட. ஸோ இட்ஸ் பீன் ஆல்வேஸ் ப்ரூவிங், பட் it's a very hard decision. நீங்களும் I know you've been working in a company, worked in a company and then you decided to start your career, right? And so it's almost a very similar journey. அதே மாதிரி ஒரு journey தான் entrepreneurial journey. பட் அதுல டஃப்பான டிசிஷன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த லக்ஸரியை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப், நீங்க வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த salary cushion எதுவுமே கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தூங்கவே இல்லை ராத்திரி. இந்த சென்ஸ் தூக்கமே வராது, அந்த பயம் சம்பளம் வருமா வராதா. ஸோ that's what it is. But அந்த ஸ்டார்ட் பண்ணோடனே பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து day 1 I landed, I knew இது வந்து ஒரு ஸ்மூத் அவ்வளோ டஃப்பாக இருக்காது, it's going to be an easy journey அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். It's not easy journey, it is hard. You can do it, like you can manage it. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் பார்க்கலாம், in case if it does not work then you can always figure out. So that is what it is. Cool. But thank you for asking. Oh my god, welcome. நீங்க உங்களை காய வச்சு தண்ணி அடிக்கலாம்ன்றது தான் பேண்டரி. நான் யோசிச்சேன், ஏற்கனவே குளிருது, நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா சரி ஓகே பாத்துட்டீங்க. 3 2 1 go நயன். இது எப்படி போட்டாலும் நயன் வராது. இது 6 தான், இது 6, this is 9. Oh my god, பா இன்னைக்கு டே எனக்கு வேற லெவல்ல இருக்குது. இது நானும் செருப்பு அவுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் செருப்பார போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி லைஃப்ல நீங்க ஏதாவது கிரைம்ஸ் பண்ணிருக்கீங்களா? எனி கிரைம்ஸ் have you done before? ஸ்பீடிங் சூப்பரா ஒரு கிரைம் பண்ணோம். அதுக்கு வந்து கூட்டணி ஒருத்தன் நின்றுட்டு இருக்காங்க. 7வது படிக்கிறப்ப ஒரு இது இருந்தது ஸ்கூல்ல வந்து ஒரு நேவி கேம்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க கடலூருக்கு ஒரு 3 நாளைக்கு. தீனி வந்து சாப்பாடு வந்து இந்த இதுதான் கொடுப்பாங்க, இந்த பூரி அது மாதிரி. நம்ம யோசித்தோம், எப்படிடா ஏதாவது பிஸ்கெட்டு கேக்கு சாக்லேட்டு 5 ஸ்டாரு அந்த வயசில் எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், செட்டிங் போட்டு ராத்திரி வந்து தான் பஸ்ஸு கிளம்பும். ஸோ பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் ஒரு பிளானை போட்டு எப்படி கேன்டீனை
கதவை திறந்து கேன்டீன்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான பிளான் போட்டு ஒரு வாட்ச்மேன் ஒருத்தவங்க போட்டு 2 பேர் ஒரு கொக்கியை ரெடி பண்ணி ராத்திரியில் அந்த கொக்கியை கழட்டி எல்லாம் 5 ஸ்டார் எல்லாம் எடுத்துட்டு போய் சூப்பராக சாப்பிட்டோம். அதை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பசங்க. அவ என்ன பண்ணாங்க உங்களை எல்லாம்? ஒன்றும் வரல, அவங்க வந்து சரி பரவாயில்ல சின்ன பசங்க அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டி விட்டாங்க, அவ்வளோதான். அண்ட் ஃப்ரம் தட் there is always அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும், ரைட்? You did it once but you don't want to do it again, right? That's the learning for me. ஆர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்கு. We can qualify this. இல்ல பரவாயில்ல இல்ல இது பரவாயில்ல. Ready 3 2 1 go. பாவி மனுஷா, இது சான்ஸே இல்ல. ஓகே, நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து நான் இப்போதான் கேட்டேன், குளுக்கலாமா வேணாமான்னு கேட்டலாம் இல்லையா? நான் கேட்டலாம் இல்லையா? என்ன பண்ணணும் அப்ப? ஒரு பெரிய மனுஷன் இருந்தா குளுக்க பாத்துக்கலாம்னு சொல்லணும். அத சொல்லாம இல்ல அதெல்லாம் பரவாயில்ல நம்ம போற வாக்குல போவோம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட வராம இருக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ப்ராபபிலிட்டி இருக்கு பாருங்க. So what is the probability? Probability is extremely high. என்ன பண்றது இப்போ? அதை பேசாம நான் குடிச்சிடறேன் இப்போதைக்கு. ஏன்னா அவ்வளோ ஈரமா இருக்கு இப்போதைக்கு. நான் ஆக்சுவலி குளிக்கலாம் வேணாம். ஆக்சுவலி உங்க கால்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குதுல்ல? Oh my god. Who gets that big bucket of water? யாருக்கு? So இப்போ நான் ஃபுல்லா முடிச்சிட்டேனா அதுக்கு அடுத்து வந்து like I won this game, right? Yeah. So அதுக்கு அப்புறமா you get the big bucket. Yeah. So I watched this movie வாரிசு இப்போ ரீசெண்டா வந்துச்சு. வாரிசு ஒரு படம் பாத்தீங்களா? இல்ல பாத்தீங்க. சரி தமிழ் மூவி பார்க்க மாட்டாங்க அவர். அதனால வந்து ஒரு மூவி பார்க்கறதுனால வந்து பார்க்கலன்றது வந்து ஒரு இதுவா இருக்கு கிடையாது. So அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஒரு பிசினஸ்ல வந்து ஆர்க் எனிமீஸ் மாதிரி இருப்பாங்க actually. So அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து ஒரு எனிமி ஒரு இருக்காரு. இது பண்ணனும். வந்து இதுவா கூட நம்ம தான் வந்து இந்த இது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்க? அது மாதிரி யாருமே கிடையாது. நான் வந்து பிசினஸ்ல ஸோ பிசினஸ்ல வந்து நான் அது மாதிரி ஹாக் எனிமி இந்த சென்ஸ் லைக் ஆர்ச் ரைவல்ரி அது மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்கு எப்படின்னா நான் எப்படி யோசிப்பேன்னா we are our own, நம்மளே தான் நம்மளோட காம்படிஷன். ஓகே, அண்ட் யூ காட் டு கீப் புஷிங் இட் ஃபார்வர்ட். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய சின்ன கம்பெனிஸ்லாம் காம்படிஷன் மாதிரி வருவாங்க. ஓகே, தே வில் கம் அண்ட் கோ. இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 50 years, ஃபார் த நெக்ஸ்ட் 100 years நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண போறீங்கன்னா யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் தி ஸ்மால் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்மால் திங்ஸ். ஸோ தட் இஸ் த மைண்ட் செட். அதுக்கு பேர் வந்து இன்ஃபைனைட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி, ஒரு இன்ஃபைனைட் கேம். ஓகே, ஸோ இன்ஃபைனைட் மைண்ட் செட்னா என்னென்னா யூ ஆர் திங்கிங் லைக் ஹவு டு யூ இந்த கம்பெனியை வந்து எப்படி இன்ஃபினிட்டி யூ கேன் ரன் இட். Right? And you are your own competition. So that's அது மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன் always. But yeah, competition, I don't think about competition at all. உங்களோட காம்படிஷன் என்ன அது சொல்லுங்க. I want to ask you. எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து முன்னாடி ஆக்சுவலி இந்த கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலி. அவர் வந்து இந்த ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுவார். அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் அப்போலாம் நான் வந்து ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு டூ வாட் ஐ ஷுட் டூ சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தான் நான். அப்போ வந்து ஒன் ஆஃப் ஸ்பீச்சஸ் அவர் பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு வந்து காம்படிஷன் சொல்கிறாங்க. ஏதாவது பண்ண சொன்னால் காம்படிஷன்றது வந்து எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது வந்து இன்னொருத்த வந்து நம்மளோட இதை தட்டி பறிக்கிறான்றது ஒன்றுமே கிடையாது. யூ ஒர்க் அண்ட் யூ வில் கெட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அது இனிமேல் ஞாபகம் இருக்குது. அதை நான் வந்து ஸோ அதை வந்து ஒரு ரிலீஜியஸாக நான் வந்து நினச்சிப்பேன் எப்பவுமே மைண்டில். அது வந்து நேச்சுரலாக பட் நம்மளுக்கு சில விஷயம் வரும். இப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம், இன்னொருத்தர் நம்ம வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நேச்சுரலாக நமக்கு ஒரு இது வரும், ஒரு பொறாமை வரும், ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வரும். அப்போ வந்துட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறதே பண்ணுறாங்க, நம்மள மாதிரி பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அது அந்த டைமுக்கு ஆகும். ஒரு ½ hour கழிச்சு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது தட்ஸ் ஹவ் வேர்ல்ட் ஒர்க்ஸ். நம்ம டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுறதா மேட்டர் அப்படின்றத நினச்சி அடி போயிடலாம். சூப்பராக சொன்னீங்க. ஆன் தட் பாயிண்ட்ல தெர் இஸ் அ ஃப்ரேஸ் அதில் எப்படின்னா காப்பி ஷேம்லெஸ்லின்னு சொல்லி. ஓகே, காப்பி ஷேம்லெஸ்லினா ஒரு பெரிய கம்பெனி ஒரு பர்டிகுலர் வேலை ஒரு அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை காப்பி பண்ணுறதுல தப்பே கிடையாது. கரெக்ட், ரைட். ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி, ஆர்கனைசேஷன் பில்டிங், இது கம்பெனியை வளர்க்குறது இதெல்லாம் இருக்குல்ல, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ். எல்லா கம்பெனியும் வந்து புதுசாக ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கிடையாது. இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் ஒரு பெரிய பிஸ்னஸ். எப்படி நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் வந்து இன்னும் ஆக்சுவலி இப்போ வந்து ஐம் லைக் செம்ம கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேன். செம்ம கான்ஃபிடென்ட். You're going to be the number one. இந்த இதை ஊத்துறத நான் வின் பண்ண போறேன். உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா வந்து அடுத்த 6 கார்டு நீங்க தூக்க போறீங்க. 6 கார்டு அப்பா 6 கார்டு தோத்தன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கம்பேக் இருக்காது. ஆக்சுவலி இந்த மாதிரி கம்பேக் தான் லாஸ்ட் டைம் இருந்துச்சு கெவின் கூட. ஆனா என்ன மேட்டர்னா அது நான் வந்து இது பண்ணேன், கோல்மால் பண்ணி பண்ணது. ஸோ நான்
ஓகே நான் வந்து கோல்மாலே பண்ணாம அடுத்த 6 கார்டு ஜெயிக்க போறேன். என்ன கான்ஃபிடென்ட் வா, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஒருத்தங்க இருந்துச்சு நான் என்ன வேணா பண்ணலாம். சரியா? சரி, if you want to clarify mine you can go ahead. நான் யோசிக்கிறேன் ஒரு. Yeah, please take your time. I'm good with anything, man. One eternity later. ஓகே குளிக்கலாம் பரவாயில்லை. உங்களுக்கு நீங்க குளிக்கிறீங்களா இல்ல நான் குளிக்கவா? இல்ல நீங்க இத குளிங்க. ஓகே so this is yours. Okay. Okay. 3 1 2 3 winner. Yes! வாரிகளா 8. Oh my god, what a day for me, man. 8 9 ங்க. சரி பாத்தீங்களா, நீங்க தான் குளுக்குனீங்க, நான் தான் குளுக்குனீங்க. இதுல எந்த ஒரு உருட்டுமே கிடையாது. இது மாதிரி வந்து நான் தோத்து போனது கிடையாதுங்க எந்த கேம்லயும். நானே இந்த மாதிரி ஜெயிச்சதே கிடையாதுங்க எந்த கேம்லயும். தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது எனக்கு. ஐயோ என்ன ஹாப்பியா இருக்கேன் நான். I am so happy but I also feel bad actually. This my ஒரு ஷோ and அந்த ஷோல எனக்கு தண்ணி ஊத்தாம போயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேடான விஷயமா தான் இருக்குது. But you have like 3 things to pour on. உங்களுக்கு 3 விஷயத்தை எடுத்து உங்க மேல ஊத்த போறோம் அப்ப நம்ம. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க உங்க மேல தண்ணி ஊத்தலன்னு சொல்லி? ஏன்னா this is my என்னோட ஒரு ஷோ இது. நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி எனக்கு தண்ணி ஊத்தறனா I feel badல. நீங்க என்ன பண்ணாலுமே you lost already. நீங்க வந்து அழுகுனி புலி பண்றீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து சொன்னீங்க எனக்கு ரொம்ப சாடா இருக்குன்னு சொல்லி. அதனால இதுக்கு நான் அனுபவிச்சது நீங்க அனுபவிக்க வேண்டாமா? ஏன்னா இது வந்து அலுமினி புலி பண்ணதுக்காக. நான் வந்து ஹானஸா ஜெயிச்சேங்க இந்த கேம்ல. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல இது வந்து என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல நான் சேடா இருக்கேன்னு சொல்லி அதுக்காக நீங்க வந்து ஹாப்பி பண்ணிட்டீங்கல. அவ்வளவுதான். நீங்க ஹாப்பி பண்ணீங்க நீங்க இருப்பா. ஓ மை காட். எல்லாரும் பால் அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கீங்க, தண்ணி அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க எல்லாரும். என்னாச்சு? பரவாயில்ல. என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? ச்சே. Are you serious? Don't. நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா எப்படா இவன் எதிரிப்பா அப்படின்னு சொல்லி? Oh my god. Come on, get that. Thank you. Oh my god. This is no. என்ன இது? No. இது வந்து அநியாயம். No. This is no cheat. This is யோ தப்புயா யோ. சரி. உங்களுக்கு போங்க வரீங்க நீங்க. உட்காருங்க. ஏய் இவர் பாருங்க யாராவது நடக்குங்கடா டேய். ஐயோ. இவரை கூப்பிட்டு ஒரு நல்ல கேம் பார்த்தா மேல தண்ணி ஊத்தி ஊத்துறாரு. சத்தியமா இல்லைங்க. சோ இப்போ என்னன்னா இவர் வந்து அலுமினி புல் சொல்லி தண்ணி ஊத்திட்டாருப்பா. இது அன்ஃபேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்க வந்து பரிகாரம் பண்ணணும். அது என்னது? நான் என்ன பரிகாரம் பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பரிகாரம் பண்ண தான் போறீங்க. இதே கார்டு இப்போ திருப்பி ஆடுவோம். எனக்கு கார்டு பெட்டிஷாங்க. எப்போ கார்டுறீங்க என்னால முடியாதுங்க. ஹலோ அடுத்த கார்டு நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா? என்ன பண்ண தண்ணி இல்ல கைஸ். unfair. I didn't expect this from this guy. He is a very bad guy. யாருமே இத ஃபாலோ பண்ணாதீங்க. unsubscribe பண்ணுங்க அவருக்கு. I don't appreciate these kind of activities from anyone. நீங்க எல்லாம் பாத்தீங்க இர்ஃபான் எப்படி விளையாண்டாருன்னு சொல்லி. So you are the best judge. என்னங்க ஏய் அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க கைஸ். இதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒன்னு இருக்கா? இதுக்கு அப்புறம் வேற ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி கேம் இது ஒண்ணு தான். இல்ல இந்த லாஸ்ட் பெரிய பக்கெட் ஒன்னு கொண்டு வந்தீங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய பக்கெட் இருக்கு. ஃபயர் ட்ரக் ஆர்டர் பண்ணிருக்கேன். தண்ணி அடிக்கிறதுக்கு சார். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. அவ்வளவுதான். சூப்பர். Yeah, this is the game. Very nice. But I really thoroughly enjoyed the game. Okay, எனக்கு ஒண்ணே என்னன்னா நீங்க sad ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. அதுக்காக தான் நான் உங்க மேல தண்ணி ஊத்துனேன் இர்ஃபான். என்ன மன்னிச்சிடுங்க. It's okay. Sid, thanks for being a very bad sportsman. Very bad. இந்த மாதிரி ஒரு இவர் வந்து ரூல்ஸை சேஞ்ச் பண்றாரு. பக்கெட் வச்சிருந்தாரு ஒரே ஒரு பக்கெட். இப்போ இன்னொரு பக்கெட் கொண்டு வராரு. ஆமா யாரோட தப்பு? ஓகே சொல்லுங்க அதையும். வந்து ஊத்தணுமா? எல்லா கிளாஸையும் தள்ளி வச்சிட்டாரு வர. I won this game.
இதே ஒரு டிஃபரெண்டான ஒரு மெத்தடா இருக்குது. வேற என்ன தண்ணியே இல்லையே. எஸ், thank you so much Seth, thanks for coming and இந்த மாதிரி ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி again ஒரு பேட் ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்திருக்கீங்க. I'm not happy but it's my duty to congratulate you for your future success Trophy எங்க? and everything. ட்ரோஃபி எனக்கு தான் கொடுங்க போய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. நாளைக்கு பார்க்குறோம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில். அண்ட் அதுலேயுமே வந்து நானும் சித்தும் போயிட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். ஸோ அதையும் போய் பாருங்க. அதுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டு கொடுக்க போகிறேன். பாய். Thank you. I thoroughly enjoyed the game. Thanks. Honestly, seriously. Thank you for being an amazing sport. புழுகுறேன். புழுகுறாரா?